விநாயகர் சதுர்த்தியொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 30 லட்சம் மதிப்பீட்டில் கல்கி பட திரைப்படத்தை மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட செட் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார். வணக்கம் ஆனந்த், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. ஒசூர் அடுத்த தேன்கனி கோட்டையில் ஆண்டுதோறும் சினிமா பாணியிலேயே திரைப்படங்களை மையமாக கொண்டு செட் அமைத்து பிரம்மாண்டமான முறையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு தேன்கனி கோட்டையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கல்கி என்கிற திரைப்படத்தின் காட்சிகளை போன்று 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட செட் அமைத்திருப்பது பார்வையாளர்கள் வெகுவாக கவர்ந்திருக்கிறது. நாக் அஸ்வின் என்னும் படை இயக்குனர் மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்டதாக இருந்தாலும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதைக்களத்தை கொண்டு நாடு முழுவதும் வெளியான படம் தான் கல்கி என்கிற படம். இந்த படத்தில் அமிதாப் பச்சன், கமலஹாசன், பிரபாஸ் ஆகியோர் நடித்து 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்து இந்த படம் சாதனை படைத்து வரும் நிலையில் தேன்கனி கோட்டையில் வித்தியாசமான முறையில் வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு கல்கி என்கிற திரைப்படத்தின் மூலமாக வைக்கப்பட்டுள்ள இந்த விநாயகர் செட்டுக்குள்ளாக நுழையும் போது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட வாகனமாக கூறப்படும் அந்த பிரபாஸ் பயன்படுத்திய வாகனத்தின் போலவே சிறிய அளவில் வாகனத்தை இயக்கக்கூடிய வகையில் இந்த வாகனத்தை புஜ்ஜி வாகனத்தை அமைத்திருக்கிறார்கள். அதே போல அமிதாப் பச்சனின் கதாபாத்திரமான அஸ்வத்தாமன் விநாயகரை தரிசிக்கும் வகையிலும் கமலஹாசனின் கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய யாஸ்கின் போன்று 6 கைகளுடன் சுழலும் இந்த காட்சி சிலைகளும் வைக்கப்பட்டிருப்பதால் இந்த கல்கி திரைப்படத்தின் காட்சிகளை போன்றே 30 லட்சம் ரூபாயில் இந்த செட் சினிமா கலைஞர்கள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை பலரும் பார்வையாளர்கள் பார்த்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியொட்டி இது அனைவருடன் பேசும் வகையிலும் அனைவரும் கவரும் வகையிலே இந்த கல்கி விநாயகர் அமைக்கப்பட்டிருப்பது பாராட்டை பெற்று வருகிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.